லோகேஷ்க்கு வந்து அப்போ ஒரு ரைட்டர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், மன்சூர் வச்சு எடுக்கிற படமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு திடீர்னு ஹீரோ, இவ்வளோ பெரிய ஹீரோ வரும்போது எனக்கு டக்குன்னு டைலாக் எலிவேட் ஆகலை, ஃபாஸ்ட்டாக வேறு ஷூட் போக வேண்டியது இருக்குது. எப்போவுமே ஒரு ரைட்டர் வச்சுக்குவேன் நான், எனக்கு முதல் படத்துலையுமே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் சொல்லி என்ன ஒரு சீன் எழுத வச்சார். காற்றின் மொழி எழுதியிருந்தேன் ஜோ மேம்க்கு. அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி சார் அந்த படம் பார்த்துருக்குறாரு வீட்டில், ஜோ மேம் படங்கிறதுனால. அப்புறம் ஜோ மேமும் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, டைலாக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேடம் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க மேடம் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க. லோகேஷ் கொண்டு வந்து மாறுதல் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாறுதல். அதாவது கூட இன்டர்வலுக்கு முன்னாடி தான் அவர் காட்டு ஒரு இடத்துல காட்டுவோம், படம் முழுக்க கமல் சார் இருந்துட்டு போற ஒரு டைலாக் கூட பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு சினிமா வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட தலையில் உதயமாயிரும். குறைந்தபட்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் 10 வருஷமாக கதை வச்சுருந்தவங்க கூட இருப்பாங்க ஒரு படத்தை எடுக்கும்போது. நான் சொல்கிறது, ஒரு இடத்துல போலீஸ் ரொம்ப புகழ்ந்தா இன்னொரு இடத்துல புகழ வேண்டாம், அதான் நிறைய பேசியாச்சு நம்ம போலீஸ் பற்றி அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையுமே இந்த சீனில் இதுதான் பாடுபொருள். எங்களுக்கே தைரியம் வரல, ஏன்னா விஷால் சார் படங்கிறது அப்படி பார்த்து பழகிருக்கிறாங்க. அவர் படத்தில் எப்பவுமே பாடல்கள் ஹிட் ஆகிடும், ஃபைட்டுக்கு ஒரு இதாக இருக்கும், ஸோ அது சலிக்காது. ஆனால் எங்களுக்கு கதை கேட்குதோ இல்லையோ இப்படி ஒரு இன்ட்ரோ செட்டப்பை அப்படி கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து கைதி, மாஸ்டர், சர்தார் போன்ற திரைப்படங்களில் வந்து திரை எழுத்தாளராக பணியாற்றிய திரு பொன் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நேயர்களை அவர் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க அவரோட உரையாடுவோம். வணக்கம். சார் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு 80 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு நெருங்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒரு சாதாரண சினிமா துறை கிடையாது. இதில் எழுத்தாளர்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லா காலத்துலேயும் ஒரு பெரிய பங்களிப்பு இருந்திருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட வந்து பல முதல்வர்கள் வந்து அந்த துறையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பலர் அதுலேயே வசனகர்த்தாவாக இருந்த ஆட்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு புதுசாக சினிமாவுக்குள்ள வரணும்னு ஆசைப்படும் போது ஒரு இயக்குனராக வர ஆசைப்பட்டுருப்பீங்க. பட் ஏன் திரை எழுத்தாளரும் ஏன் ஆகணும், வசனகர்த்தாவும் ஏன் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்தது எதனால்? இல்லை, அப்போ இருந்தே நான் அதை ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு வழியாகவும் பார்த்தேன். ஓகே, இப்போ அண்ணா அவர்கள் படம் இயக்கினதில்லை, கலைஞர் அவர்கள் படம் இயக்கினதில்லை, அவங்க எல்லாமே திரைக்கதைகள் எழுதி, அந்த காலகட்டத்தில் திரைக்கதைங்கிற பேர் கூட இருக்காது, கதை வசனம்ங்கிற பேர் தான் வரும். இப்போ பராசக்தியிலையோ வசனம், கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி, ஓர் இரவுல அண்ணா பேர் வரும், இந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. அப்புறமா ஸ்ரீதர் அவர்கள்லாம் வந்து ஒரு படம் எழுதியிருந்தாங்க. இப்போ மகேந்திரன் சார் வந்து தங்கப்பதக்கத்துக்கு வசனம் எழுதிட்டு அப்புறம் இயக்குனர் ஆனார். கேபி சார் வந்து தெய்வத்தாயின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு படத்துக்கு. ஸோ நான் வந்து இந்த வசனம் எழுதுறதும் அது மூலமாக, இப்போ நாங்களாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்போம், ஒரு அதுக்கு மேலே அசோசியேட் ஆக முடியும். கோ டைரக்டர் கார்டு கூட நான் அந்த சமயத்தில் அவ்வளோ இதாக போட மாட்டாங்க, கோ டைரக்டரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வசனம் எழுதுறதுங்கிறது நான் இதுக்குள்ள வர்றதுக்கான ஒரு வழியாக பார்த்தேன். நிறைய இயக்குநர்களை சந்திக்க முடியுங்கிற ஒரு ஆவல் இருந்தது. ஒவ்வொருத்தரோட டிஸ்கஷன் இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும்னு. அப்புறம் நான் ஹரிசார்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கும்போதே வந்து எனக்கு கிரியேட்டிவிட்டியில் தான் ஆர்வம் அதிகம். ஸோ இந்த டிஸ்கஷனில் எப்படி பேசுகிறோம், அதுக்கு உண்டான கதைகளை எப்படி கட்டமைக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சினிமா வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட தலையில் உதயமாயிரும். குறைந்தபட்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் 10 வருஷமாக கதை வச்சுருந்தவங்க கூட இருப்பாங்க ஒரு படத்தை எடுக்கும்போது. நான் சொல்கிறது அந்த கால தேவைங்கிறது. ஸோ அந்த முதல் நாளில் கதை தோணும் போதே டைரக்டர் நம்மகிட்ட சொல்லும்போது அந்த ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு ட்ராவலாகி ஒரு படம் ரிலீஸ் வர்ற ஒரு அற்புதத்தை நான் வந்து ஹரிசார்கிட்ட பார்த்தேன். அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது கடைசியில் எடிட்டிங்கு, டப்பிங், அது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அவரெல்லாம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கிற ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு அந்த டிஸ்கஷனு, அதுக்கப்புறம் பேசுறது, அதை எழுதுறது அப்படிங்கிறது அப்போ இருந்தே ஆர்வம் இருந்தது. புத்தகங்கள் நிறைய படித்ததுனால அது ஸோ அது வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷனாக எழுத்துக்கு என்னை கொண்டு போச்சு. உப்பு கருவாடு முதல் படமாக நீங்கள் எழுதியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவில் வந்து எல்லாருக்கும் ஒரு கமர்ஷியல் வெற்றின்றது ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அதே மாதிரி வந்து கைதி படத்துக்கு தான் நீங்கள் ரைட்டிங் பண்ணும்போது அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டுன்றதை விட இன்றைக்கி நினச்சாலும் ஒரு படங்களோட வசனங்கள், ஒரு குழந்தையோட ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றிட்டா வந்து நமக்கு வந்து சாவே இல்லை அப்படின்றதா இருக்கட்டும், நிறைய வசனங்கள் வந்து இன்னுமே அந்த கைதியை பார்த்தா முதல்ல வர்றது வந்து அந்த படத்தோட வசனங்கள் தான். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு படமாக இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரிய திருப்பமுனை, ஒரு ரைட்டராக உங்களுக்கு என்ன திருப்பமுனை அந்த படம் கொடுத்துச்சு? எனக்கு உப்பு கருவாடு வந்து ஒரு ரைட்டராக வந்து நிறைய சினிமா வட்டாரங்களில், பத்திரிகை தரப்புலாம் ஒரு நல்ல ஒரு பேர் வந்து
ஓகே நம்மளும் ஒரு எழுத்தாளர் தான் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் நம்மளுக்கு சொந்தமாக ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது. கைதி என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி காற்றின் மொழி எழுதியிருந்தேன் ஜோ மேம்க்கு. அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி சார் அந்த படம் பார்த்துருக்கிறாரு வீட்டில், ஜோ மேம் படங்கிறதுனால. அப்புறம் ஜோ மேமும் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேடம் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க மேடம் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க, அதை நான் நல்லா நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ராதாமோகன் சாரும் அதான் சொல்லுவார். நல்லா எதிர்பார்த்ததோட இந்த படத்துக்கு நல்லா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பார். இது வந்து எனக்கு ஒரு கைதிக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. லோகேஷ்க்கு வந்து அப்போ ஒரு ரைட்டர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், மன்சூர் அலிகான் வச்சு எடுக்கிற படமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு திடீர்னு ஹீரோ, இவ்வளோ பெரிய ஹீரோ வரும்போது எனக்கு டக்குன்னு டைலாக் எலிவேட் ஆகலை, ஃபாஸ்ட்டாக வேறு ஷூட் போக வேண்டியது இருக்குது. எப்பவுமே ஒரு ரைட்டர் வச்சுக்குவேன் நான், எனக்கு முதல் படத்துலையுமே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் சொல்லி என்ன ஒரு சீன் எழுத வச்சாரு. அப்புறம் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. கைதி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோ படம், கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் படம், அதுக்கு வசனங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத காட்ட முடிஞ்சுது. அந்த படத்தில் கேரக்டர் டெப்த்து, ஒரு ஓவர் நைட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ உங்களோட ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரே நைட்ல நடக்கணும். ஆமா, எமோஷன் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும். அதுல இந்த கேரக்டர் இன்னைக்கு நைட்டு தான் பார்க்கணும். இன்னைக்கு இவனை பிடிக்கணும், இவன் யாருன்னு எனக்கு தெரியணும், இவனுக்கு நல்லது ஒண்ணு நடக்கணும், அந்த குழந்தை இவன் போய் பாத்துறணுங்கிறதும் கன்வே ஆகணும். ஸோ இது எல்லாமே அழகா அந்தந்த இடங்கள்ல பிரிச்சும் வச்சிருந்தாரு லோகேஷ். ஸோ இதை இங்க எழுதுனா போதும், இதை இங்க எழுதுனா போதுங்கிற அந்த மீட்டர் பக்காவா செட் ஆயிருந்தது. அப்ப தேவைப்பட்டது எல்லாமே என்னன்னா, அந்த எமோஷனை கரெக்டா கன்வே பண்ற மெத்தடு, அதுக்குண்டான வார்த்தைகள், அது எல்லாமே ஒர்க் பண்ணும்போது அது கிளீனாக வந்து செட் ஆச்சு. ஒரு சில படங்கள் வந்து அப்படி என்ன இந்த நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சிடும், துருத்தாம அந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு ஒரு செட்டப்குள்ள எப்படி ஒரு போட்டோகிராஃபி துருத்தாது, நடிப்பு துருத்தாது, எல்லாம் நிஜமா அப்படி பக்கத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு வந்து ஒரு கைதியோட இதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வசனங்களும் அந்த யதார்த்தத்தோட அமைஞ்சதுனால எங்கேயுமே அது ஒரு சினிமாத்தனமா இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஒரு இடத்துல போலீஸ் ரொம்ப புகழ்ந்தா இன்னொரு இடத்துல புகழ வேண்டாம், அதான் நிறைய பேசியாச்சு நம்ம போலீஸ் பத்தி அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையுமே இந்த சீன்ல இதுதான் பாடுபொருள், இதுக்கு மேல இது வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போயிட்டோம். ஸோ லாஜிக்ஸு, நார்காட்டிக்ஸ் பத்தி வர விஷயம், ஒரு 30 போலீஸ் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சார் ஆர்பிஎஃப்ல போய் நான் ரயில்வேஸ்ல போலீஸ் கூப்பிட்டுட்டுமா, இங்கே கூப்பிட்டுட்டுமா, வேணாம் அப்படிமா, இது எல்லாமே எழுத சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. முக்கியமாக அதில் வந்து தீனாக்கு நிறைய எழுத வேண்டி இருந்தது. ஸோ அது ஒரு ஃபன் பார்ட்டு. தீனாவுக்கு நான் ரசிகன், நான் இதுலேயே அந்த விஜய் டிவிலேயே அவ்வளோ குறும்பு பண்ணுவாப்புல. ஸோ தீனான்னு சொன்னோன்னே இன்னுமே எலிவேட் ஆச்சு டைலாக்ஸ் எல்லாமே. தீனாவுமே 1-2 டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பாட்டில் ஒரு டெவலப் பண்ணி போட்டது எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் கார்த்தி சாரோட வந்து டெல்லி கேரக்டரைசேஷனே வந்து எழுதுறதுக்கு தூண்டுற ஒரு கேரக்டர். அதாவது எடுத்துன்னு அதிகமாக பேச மாட்டாப்புல, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள அத்தனை ஏதோ இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு. அது வரைக்கும் அவன் குழந்தை இருந்தது கூட தெரியல. ஸோ அந்த அதாவது ஒரு நாள் தெரிஞ்சு அவன் அடுத்த நாள் அந்த குழந்தையை பார்க்கறக்காக ஒரு ஏக்கத்தோட வந்திருக்கிறான். அவனை மறுபடியும் சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டுனா அவனோட மனநிலைமை என்னவா இருக்கும்? ஸோ அவனோட மனநிலைமை பற்றி இவன் பேசிகிட்டே இருப்பான். நீ வேறப்பா, அவன் கடல்ல இருந்து தொட்டிக்குள்ள இருந்து மீன் எடுத்து கடல் விட்ட மாதிரி ஒரே நாள்ல தெரியிறேன்பா அவன். அந்த ஒரு ஃபைண்டிங் நீமோ மாதிரி ஒரு சமாச்சாரம் தான் அது. அந்த இந்த கடலுக்குள்ள நான் ஃபைண்டிங் நீமோ மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் நான். அந்த அம்மாவும் குழந்தையும் பார்ப்பாங்களா இல்லையாங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ அவரு சொல்லுவார், அதான் எனக்கு கண்ணு தெரியாம இருந்திருந்தா கூட பரவாயில்லன்னு நினைப்பான். ஒருத்தனுக்கு பார்வையை கொடுத்துட்டு உடனே பறிச்சிட்டீங்கன்னா, அது மாதிரி எனக்கு பொண்ணு இருக்குன்னு தெரியுது, அவளை பார்க்க முடியாம போயிருமோன்னு இந்த ராத்திரியே என்ன எல்லா பையத்தையும் இது பண்ணுது. நான் அவளை பார்த்துட்டேன், அவ போட்டோ இப்படி இருக்கு. அங்கதான் சொல்லுவாப்புல, அவ குழந்தை பெற்றுட்டா சாவே கிடையாது, நம்மளோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த குழந்தை ஆயிருது. என் மனைவி இறந்துட்டா, ஆனா அவளோட கண்ணம், அந்த கண்ணக்குழி, அது எல்லாமே வந்துருச்சு, என்னோட ஜாடைகள் இருக்கு, பட் இந்த பிள்ளை பார்க்காம போயிடணுங்கிற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அப்படி கன்வே பண்ற ஒரு விஷயம். அவன் என்னவா உணர்றான், அப்பயும் அந்த குழந்தையை பாத்திரணுங்கிற அந்த உணர்வு, அப்ப நடக்கிற ஆக்ஷன்ல எல்லாத்துலயுமே ஒரு டென்ஷனு, எமோஷனல் அது இருந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் அர்ஜுன் தாஸ்க்கு எழுதும்போது வந்து அவன் கெத்து, அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் நாங்கள் எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டோம் அந்த சமயத்திலேயே. ஸோ அந்த வாய்ஸில் என்னென்னவெல்லாம் டெம்போ போனால் எப்படி இருக்கும், இந்த ஃபுல் இது செட்டில்மெண்ட்ரா, லைஃப் லாங் செட்டில்மெண்ட்னு அவன் சொல்கிறதுங்கிறதெல்லாம் வந்து அவரோட டோன்ல இருந்து கிடைக்கிற ஒரு மேட்ரு தான். ஏன்னா வாய்ப்பிச்சில் பஞ்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு அந்த கேரக்டரோட மாடுலேஷனு அதெல்லாம் நம்மளுக்கு புரியும் போது இன்னும் உதவியான ஒரு கேள்வி. இப்போ கமர்ஷியல் படங்கள் நிறைய படங்கள் நம்ம கமர்ஷியலாக ஒரு 5 பாட்டு
இந்த காமெடி ட்ராக்லாம் வச்சுட்டு கூட ஒரு எமோஷனல் வந்து கோத்ரூ பண்ண படங்கள் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் எல்லாம் மாறினதுக்கப்புறம் கதை ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற சூழலில் இன்னைக்கு பாட்டு எல்லாமே ரொம்ப குறைக்கிறாங்க. ரொம்ப டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாண்டேஜாக மாற்றுறாங்க இல்லையா? இப்போ கைதிக்கு வந்து பாட்டு அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே நைட்டு கதைக்குள்ளே டக்குன்னு போகிறீங்க, 2வது விடியறக்குள்ளே கதையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அங்கே வந்து ஒரு ரைட்டிங் வந்து சுதந்திரம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெரியுது. சேம் டைம் கட் பண்ண அடுத்த படம் மாஸ்டர் பண்ணுறீங்க, அதில் ஈவன் ஒரு கமர்ஷியல் பெரிய ஸ்டார் அவருக்கு உண்டான பாட்டெல்லாம் இருக்குது. அப்போ வரும்போது அந்த எமோஷன் கோ த்ரூ பண்ணுறதுலையோ இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுலையோ ரைட்டருக்கு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயம், அதாவது ஆடியன்ஸ் சோர்வாகாம பாத்துக்கிறது ரைட்டரோட மிகப்பெரிய வேலை. அப்போ நாங்க வந்து ஆன்லைன் ஆர்டர்லயே நீங்க ஒரு வழமையான விஷயங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நீங்க கதையே எழுத வேண்டாம், எடுத்தோன்னே நீங்க ஒரு ஆன்லைன் ஆர்டர்லயே ஓப்பன் பண்ணா ஹீரோ இன்ட்ரோ அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்க அடுத்து ஹீரோ இன்ட்ரோலயே வந்து ஒரு ஃபைட் பண்றாரு, ஃபைட்டு முடிஞ்சோன்னே அதை ஜெயிச்சதுக்கு ஒரு சாங் பண்றாரு. இந்த 20 நிமிஷம் இருக்குல்ல, இது நீங்க ஃபுட்டேஜ், இதை நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு 40 நாள் ஆகும். ஆனால் ஆடியன்ஸ் டயர்ட் ஆயிடுவான் இதை பார்த்தோன்னே. ஏன்னா இதுதான் வழக்கமாக பார்த்துட்டு இருந்த ஒரு வந்தோன்னா ஒரு மாஸ் சாங் ஹீரோவை புகழ்ந்து இதை உடைக்கிறது இருக்கு இல்லையா, இதை உடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு வழக்கமான சினிமா இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டா, கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமு, கண்டென்ட்டை நோக்கி அந்த சீனை தூக்கிட்டா கதை புரியக்கூடாது. புரியுது. அந்த மாதிரி படங்கள் வந்து செட்டப் ஆகுறது எல்லாமே லோகேஷ் காலகட்டங்களில் தான் ஆரம்பிக்குது. ஈவன் நாங்கள் இரும்புத்திரையே பண்ணும்போது இந்த செட்டப்புக்குள்ளே போய் தான் வந்திருப்போம். நானும் மித்திரனும் கொஞ்ச நேரம் இது இவங்க ரெகுலராக பார்க்குற படமாக இருந்து கொஞ்சம் மாறட்டும். அந்த படத்துலையும் ஓப்பன் பண்ணனா ஹீரோக்கு ஒரு ஃபைட் இருக்கும், அது முடிஞ்சோன்னு ஒரு சாங் இருக்கும். கேரக்டர் ரொம்ப கான்ட்ராஸ்டா வந்து ஒரு கேரக்டரா கான்ட்ராஸ்டா இருப்பார். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பிடிக்காத ஒரு நாட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரு கடன் பிடிக்காத ஒரு கேரக்டர், எனக்கு லோன் தர மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. ஒரு மிலிட்டரிக்காரன் இதை பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்க மாட்டான். நம்ம வந்து ஒரு தேசபக்தி அது இதுன்னு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்போம், பேட்ரியாட் தான் பேசுவோம். ஆனா எனக்கு இந்த ஊர்ல நான் வாரினர் கல்யாணம் பண்ணிட்டு நான் வெளியே போலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஆனாலும் எங்களுக்கு இமீடியட்டா அந்த ஃபைட்டு சாங்கு அப்படிங்கிற விஷயத்த அப்ப தூக்குறதுக்கு எங்களுக்கே தைரியம் வரல. ஏன்னா விஷால் சார் படங்கிறது அப்படி பார்த்து பழகி இருக்கிறாங்க. அவர் படத்துல எப்பவுமே பாடல்கள் ஹிட் ஆயிரும், ஃபைட்டுக்கு ஒரு இதா இருக்கும். ஸோ அது சலிக்காது. ஆனா எங்களுக்கு கதை கேக்குதோ இல்லையோ இப்படி ஒரு இன்ட்ரோ செட்டப்பை அப்படி கொண்டு வர வேண்டியதா இருக்கு. முதல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த இன்ட்ரோ செட்டப் கொண்டு வர்றது எப்பவுமே எந்த கதைக்கும் போராட்டம் தான். ஏன்னா நம்ம ஒரு எல்லா கதைக்கும் ஒரே கேரக்டர் வைக்க மாட்டோம், ஒரே சூழ்நிலை வைக்க மாட்டோம். ஸோ முதல் அரை மணி நேரத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா காட்டாம அவங்க நடந்துக்கிறதுல, அவங்க பேசுறதுலயே ஆடியன்ஸ்க்கு அவங்க யாருங்கிறது கன்வே ஆகணும். அந்த ஏரியா பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் எல்லாருமே முதல் அரை மணி நேரத்தை பத்தி பிரிச்சு எழுதிட்டே இருப்பாங்க. இப்போ சிட்ஃபீல்டு புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் இமேஜ் என்னவா இருக்கணும், அது எதிலிருந்து இருக்கணும், உங்க கேரக்டர் எப்படி பேச ஆரம்பிச்சா பெட்ரு அப்படின்னு முதல்ல அரை மணி நேரத்துக்கு மட்டுமே. ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம், இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அந்த அளவுக்கு இப்ப கம்மியாயிடுச்சு. அது எல்லாமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள முதல்ல கதைக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு கார்த்தி சாரை காட்டும் போது 22 மினிட்ஸ் ஆயிரும் கைதியில. அந்த கான்டாக்ட் செட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுத்திருப்பாப்ல லோகேஷ் கொண்டு வந்து மாறுதல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாறுதல். அதாவது கூட இன்டர்வலுக்கு முன்னாடி தான் அவர் ஒரு இடத்துல காட்டுவோம், படம் முழுக்க கமர்ஷியல் இருந்துட்டு இருப்பார், ஒரு டைலாக் கூட பேசியிருக்காரு. ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கறத முதல் டைலாக்காவே இருக்கும். பட் அது ரொம்ப ஒர்க் அவுட்டும் ஆச்சு தியேட்டர்ல. ஆமா அவரோட அந்த ஒரு ஹாலிவுட் கைண்ட் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது லோகேஷ்க்கு உதாரணமே அங்கிருந்து எடுத்துக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சாப்ல. இங்க எப்படி ஒரு கமல் சார் மேல அவருக்கு எந்த அளவுக்கு பிரேமை உண்டோ அதே அளவுக்கு குவென்டின் டொரண்டினோ மேல அவருக்கு பிரேமை உண்டு. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங் மார்ட்டின் ஸ்கார்செஸி படம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்து வெறும் இன்ஸ்பிரேஷனா மட்டும் இல்லை, ஹாலிவுட் ஸ்ட்ரக்சரையே புரிஞ்சுட்டு வந்து அழகா இங்க அடாப்ட் பண்ண ஒரு ஆளுன்னு சொல்லுவேன் நான். ஒரு மார்வல் ரைட்டிங் மாதிரி அவரோட ரைட்டிங்லயே வந்து தமிழ் சினிமாவோட வழக்கமான திரைக்கதை அமைப்புல அந்த ரைட்டிங் இருக்கவே இருக்காது. ஆடியன்ஸை இன்னும் ஒரு லெவலில் எஜுகேட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வேற மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு இது புரியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோட பண்ணாப்புல அதையே. எனக்கு மாநகரத்திலேயே அந்த ஜம்ப் இருக்கும். முதல் படத்திலேயே இவ்வளோ மெச்சூர்டா ஒரு மாநகரம்ங்கிற விஷயத்த அணுக முடியுமா, வந்து இப்படி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு ஹைப்பர் லிங்க் மூவிஸ் அப்போ நிறைய வந்துட்டு இருந்துச்சு ஹாலிவுட்ல. இப்போ கிராஷ்ங்கிற மூவிலாம் ரொம்ப முக்கியமான மூவி, த லைஃப் இன் அ மெட்ரோ சிட்டின்னு ஒரு படமெல்லாம் இதில் இருக்கும். பட் தமிழில் வந்ததில் மாநகரம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சினிமாவாக அப்போ அமைஞ்சது இருந்தது. இப்போவுமே அது முக்கியமான சினிமா. எல்லாருமே இன்னைக்கு லோகேஷோட கைதி தான் பேசுகிறோம், நம்ம ரொம்ப பேச வேண்டியது மாநகரத்தை பற்றி தான். ஆமாம், அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து
ஒரு சிட்டியை பத்தி, சிட்டிக்குள்ள வர 2 இளைஞர்கள், இல்ல சிட்டிலேயே இருக்க ஒரு இளைஞர், ஆமா, சிட்டியே ஒரு கேரக்டரா இருக்கும்ன்றது நைட் ஆனா அது எப்படி இருக்கு, அதுல அந்த படத்துல எல்லாமே இருக்கும். நைட்ல சிட்டி எப்படி இருக்கு, ஆமா, பகல்ல எப்படியா இருக்கு, ஒரு கால் டாக்ஸி டிரைவர் அவரோட சூழ்நிலை என்ன, பயங்கரமா. அந்த ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு, கைதியை விடவே நீங்க ரொம்ப மெச்சூர்டான படம், ரொம்ப முக்கியமான படம். இன்னைக்கு கிரியேட்டர்ஸா லோகேஷ் உதாரணமா எடுத்துக்கிறவங்க எல்லாம் மாநகரம் மறுபடியும் ரீவிசிட் பண்ணி திருப்பி திருப்பி பாக்குறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா அதுல ஹீரோ கிடையாது, அந்த சென்னை தான் ஹீரோ, அந்த சிட்டி, அந்த சிட்டிங்கிற ஹீரோ. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ரைட்டரா லோகேஷோட முக்கியமான படமா சொல்லுவேன் நான். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து நீங்க அவர்கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. கட் பண்ணா வந்து மித்ரன், PS மித்ரன்ட்டையும் வந்து இரும்புத்திரை, சர்தார் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க 2 பேரும் என்ன டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது உங்க ரைட்டரா இவர்கிட்ட ஒரு கதை சொல்ற பாணி இருக்கு இல்லையா, இவர் வந்து கொஞ்சம் இல்ல, பொதுவா நீங்க படங்கள் கதை சொல்ற பாணி இது எல்லாமே நம்ம கேரக்டர்ல இருந்து உருவாகிறதாங்க. இப்ப சங்கர் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா படங்களையும் ஒரு சோசியல் மெசேஜ், ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைப்பாரு. மித்ரனுக்கு அந்த சமூக பிரங்கை உண்டு, அது ரொம்ப இதா பண்ணணும். லோகேஷ்க்கு அதுக்கான அது இல்லைன்னு சொல்ல முடியாது. லோகேஷ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், கேரக்டர் ஓரியன்ட் சினிமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் லோகேஷோட எண்ணம். ரொம்ப சமூக பிரச்சனைக்குள்ள எல்லாம் அவர் மண்டையே போகாது. அவரோடது எல்லாமே வந்து காமிக்ஸ் படிக்கிறது, இந்த கிராஃபிக் காமிக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு கதை சொல்ல வரேன், ஆமா, அந்த கதை வந்து எவ்வளவு என்கேஜிங்கா சொல்ல வரேன் அப்படிங்கிறதுல அதுக்குள்ள இருக்கும். மித்ரனுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய கண்டென்ட் ஓரியன்டா நம்ம புதுசா என்ன சொல்ல போறோம், இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம், ஆனா சேஃப்டியா இருக்கா, நம்ம எல்லாமே சொல்றோம், நம்ம போனுக்குள்ள இருந்து காசை தூக்க முடியுமா முடியாதா. ஹீரோல பாத்தீங்கன்னா இன்வென்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாப்ல. ஸோ அது மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ்ல வர டிஃபரன்ஸ் தான். டைரக்ஷனா பாத்தீங்கன்னா ஸோ இப்படி நீங்க கண்டென்ட் பண்ணும்போது இந்த டைரக்ஷன் ஸ்டைலும் மாறிடுது, ரைட்டிங் அது எல்லாமே மாறிடும். மித்ரனை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கர் சாரோட, முருகதாஸ் சாரோட தாக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அவரோட படங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடான ஸ்கிரீன் பிளேவா இருக்கும், கொஞ்சம் அடுத்த சுவாரஸ்யம் என்னவா இருக்கும், அதுவா இருக்கும். சோசியல் கண்டென்ட் மெயினா அதுதான் இவங்களோட ஒப்பிட வைக்கிற ஒரு இதுவா இருக்கும். இரும்புத்துறையில ஒன்று இருக்கு, சர்தார் ஒன்று, மெயினா வந்து சோசியல் இதை வந்து ரொம்ப இதா பண்றாங்க. லோகேஷ் இது வந்து ஒரு தனித்தன்மையோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜா இருக்கும். புரியுது. அது ஒரு மாற்றத்தை உருவாக்குன மாதிரி இருந்தது லோகேஷோட என்ட்ரின்றது ஒரு மாற்றம் தான். ஆமா. சரி, வந்து மலையாள சினிமா வந்து நம்ம ரைட்டிங்னா மலையாள சினிமா பேசாமல் போகவே முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மலையாளத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சினிமாவில் பென்ட்ரா இருப்பீங்க. அப்போ இருந்த மலையாள சினிமாவுக்கு இப்போவும் நமக்கும் தமிழ் சினிமாவுக்கு மலையாள சினிமாவுக்கு என்ன பெரிய டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? அதாவது ரைட்டிங்கா இல்லை, அவங்களுதுமே எப்பவுமே திரைத்துறையில் வந்து நிறைய பேர் பேசணும்னா அங்கேயுமே ஃபெயிலியர் படங்கள் இருக்குன்றாங்க. ஆமா, ஆனால் அது வெளியில் தெரிய வரதில்லை. நல்ல படங்கள் நீங்கள் ரொம்ப கொண்டாடுறீங்க, ஓகே, பட் இங்கேயும் ஃபெயிலியர் படங்கள் இருக்குது, இங்கேயும் சரியாக எழுதாத படங்கள்லாம் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம வெளியில் பார்த்தோம்னா மலையாள சினிமா நல்லா எழுதிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே நல்லா எழுதுறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அங்கே நிறைய வெரைட்டிஸ் வருது. அங்கே என்னன்னா ஒரு பீரியட் இருந்தது, அதாவது மோகன்லால் சார்லாம் வந்து பீக்கு வந்தப்போ ஃபாசில் சார், பிரியதர்ஷன் சார், அப்போ சீனிவாசன் சார் நிறைய கதைகள் எழுதுவார். மோகன்லால் சாருக்கிட்டே அவங்க காம்பினேஷன் அவரும் நடிப்பார். அந்த படங்கள் நிறைய பிரியதர்ஷன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சத்யநந்திக்காடு இந்த மாதிரிலாம் மம்முட்டி சார் இவரெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது, பாரதன் சார், அப்படி நிறைய ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு அடர்த்தியான இயக்குனர்கள் இருந்தாங்க. கொஞ்சம் ஆர்ட் ஃபார்ம்லையும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆஃப் பீட் படங்கள் அங்கே வந்துட்டே இருந்துச்சு. நடுவில் அவங்களுக்கும் ஒரு வீழ்ச்சி வந்தது. அவங்களும் ரொம்ப கமர்ஷியலுக்குள்ளே போனாங்க. அப்போ வந்து இங்கிருந்து டான்ஸ் மாஸ்டர் அங்கே போய், ஃபைட் மாஸ்டர் அங்கே போய், அந்த தமிழ் சினிமாவோட தாக்கம் அங்கே பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு ஒரு ட்ராவலில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்களும் இருக்க தான் செஞ்சாங்க. அது வந்து கொஞ்சம் வீழ்ச்சியாக தான் இருந்துச்சு. சால்ட் அண்ட் பெப்பர்னு நினைக்கிறேன். அந்த படத்திலிருந்து அவங்களுக்குள்ள ஒரு அலை, ஒரு நியூ வேவ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வித்தியாசமான படங்கள் அப்படியே வர ஆரம்பிக்குது. என்னைக்குமே ஆனால் அங்கே ரைட்டர்ஸ் வேல்யூ குறைஞ்சதே இல்லை. ஒரு தகழி ஆகட்டும், நிறைய பத்மராஜன் சார் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் எழுத்துலயே வந்து லோகிதாஸ் சார் ஆகட்டும், அவரெல்லாம் எழுத்துல அவ்வளவு தூரம் சாதிச்சு கொண்டு போயிட்டார். இன்னைக்கு நம்ம ஒரு ஹீரோவோட ஃபார்மேட்டு அப்படின்னு சொல்லி பல படங்கள் ஒன்று வந்திருக்கும். அவர் ஒரு சாதாரண மனிதனா இருப்பான், அவனுக்கு தெரியாம ஒரு இடத்துல அடிக்க போய் ஒரு ரவுடி சீத்துக்குள்ள போய் அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறதுங்கிறது கிரீடம்லாம் ஆரம்பிக்கிறாரு. அவர் கிரீடம் எழுத ஆரம்பிக்கும் போது அபிமன்யுவோட அந்த பத்ம வியூகம், அந்த சக்கர வியூகத்துக்குள்ள ஒருத்தன் போயிட்டு வந்தானா எப்படி இருக்குன்னு ஒரு மெட்டஃபோர் ஞாபகம் வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது மாதிரி எத்தனை படங்களை நீங்க சொல்லலாம். ஒரு சாதாரண ஆளு ரவுடிசத்துக்குள்ள போயிட்டு வர முடியாம தவிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நீங்க தமிழ் சினிமாவில் ஓடுன படங்களே 20 படங்கள் சொல்ல முடியும். பட் அந்த பேஸ் அங்கிருந்து போடுற அளவுக்கு ஒரு ஆழ்மையான வலிமையான
ரைட்டர்ஸ் அங்கே இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஹாலிவுட் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், ஈவன் தெலுங்கு ஆகட்டும், அங்கே ரைட்டர்ஸ்க்கு இருக்கிற வேல்யூ தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஒரு 20-25 வருஷமாவே இது இல்லை. சார் எது கேட்டேன்னா, மலையாளத்திலே ஒரு பெரிய அவங்க ரொம்ப நம்புற விஷயம் என்னன்னா, மலையாள சினிமா மலையாள இலக்கியத்தை டச் பண்ணிருச்சு அப்படின்றாங்க. இன்னைக்கு இருக்க நவீன இலக்கியத்தில் வந்து மலையாளத்துக்கு, அதாவது கேரளா ஒரு லைஃப் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்கன்னா சினிமாலே தான் சொல்கிறான். கிட்டத்தட்ட வந்து நிகராத்தான் இருக்குது. மலையாள இலக்கியமும் மலையாள சினிமாவும் ஒன்றுக்கு ஒன்று வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படி ஒரு நாவல் எழுதுனா நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் வந்து மோதிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. பட் தமிழில் அப்படி ஒரு சூழலே இல்லாத மாதிரியே தான் இருக்குது. ஒரு நல்ல புக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட முதல்ல தமிழில் இதை எப்படியா சினிமா எடுக்கலாமா அப்படின்னு தான் ஒரு கிரியேட்டருக்கு காலே போகுது. பட் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இல்லாமல் இருக்கு. ஒரு சினிமாவிலிருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அப்போவுமே நீங்க இப்போ மகேந்திரன் சார் வந்து ஒரு சித்திங்கிற படத்தை தான் வந்து உதிரி பூக்களா மாறுது. இது அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, நீங்க சொன்ன அந்த இலக்கிய கர்த்தாக்களுக்கும் சினிமா கர்த்தாக்களுக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. இந்த பக்கம் யாருமே வந்து இதா பார்க்கல. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இலக்கியத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சினிமாவை சில சமயம் கம்மியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஜாப், இது வந்து பொழுதுபோக்கு தான், இதுதான் ஒரு மேதாவித்தனமான வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கும். இந்த சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐயா அவங்கெல்லாம் ஜோல்னா பையி, அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கமர்ஷியல் படம் எல்லாத்துக்கு பிடிச்ச படமெல்லாம் எடுக்க முடியாது இப்படிங்கிற இந்த ரெண்டு தரப்பு ஒரு இடத்துல அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்களோட கலப்பு உள்ள வராமல் போயிடுச்சு. இப்போ பாக்யராஜ் சார் ஒரு கதையை முடிச்சாருன்னா ஜெயகாந்தன் சார் கிட்ட போய் அந்த கதை முழுக்க சொல்லுவாராம். ஸோ இங்கிருந்து அங்கே போய் இப்போ டிஸ்கஷன்ங்கிறதும் ஒரு நம்ம ஒரு அரசியல் ரீதியான தெளிவோட இந்த படம் இருக்கா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இது நம்மளால போய் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட கதையை சொல்லி பார்த்துருக்குறாங்க. அப்புறம் அங்கிருந்தே வந்து ரொம்ப இலக்கிய செழுமையோடு இருந்த 2 பேர் நம்மளுக்கு வந்து எழுத்தாளர்களா பெரிய அளவில் இங்கே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னா பாலகுமாரன் சாரும் சுஜாதா அவர்களும் நிறைய இலக்கியங்களை படிச்சவங்க. அந்த ஸோ அவங்களோட ஒரு 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 இலக்கிய தரத்தோட தான் பிரசன்டேஷன் இருக்கும். அந்த கிளாசிக்ங்கிற தன்மை விட்டு கீழே இறங்கி இஷ்டத்துக்கும் வசனம் பேசுறது அப்படிங்கிறது இவங்க 2 பேர் படத்துக்குள்ள இவங்க அலோவ் பண்ணவே முடியாது. நாயகனா இருக்கட்டும், அப்புறம் நீங்க புதுப்பேட்டையா இருக்கட்டும், வந்து அது சுஜாதா சார் பத்தி கூட நிறைய பேசியாச்சு. ரொம்ப இங்க அண்டர் ரேட்டட்னா பாலகுமாரன் சார் சொல்லுவாங்க. ஆனா அவர் எழுதின படங்கள்லாம் சொன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். ஆனா அவர் தெரிஞ்சதே இல்லை. நாயகன் கமல் சார் கரியர்ல ரொம்ப முக்கியமான படம். குணா மணி சார் கரியர்ல நாயகன் ரொம்ப முக்கியமான படம். சங்கர் சாருக்கு ஜென்டில்மேன் ஆரம்பத்துல கூட இருந்தது பாலகுமாரன் சார் தான். ஜீன்ஸ் வரைக்குமே அந்த கூட்டணி பயங்கரமா தொடர்ந்தது. செல்வராகவன் சார் கூட இருந்திருக்கிறார். ஸோ பாலகுமாரன் சார் இருந்த படங்கள், அவருக்கு கூட வேலை செஞ்சவங்களை எல்லாம் கேட்டா அவ்வளவு மிரட்சியான விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு கதாபாத்திரத்தை அப்படி ஓட விட்டுருவார் சார். இங்க நடக்கும் சார், பேசும் சார், அந்த கதாபாத்திரம் நிற்கும் போகும், அவர் நின்று பேசி இது பண்றது தான் வந்து அந்த நாயகன்ல அந்த வேலு நாயக்கருங்கிற அந்த பாடி லாங்குவேஜோட சேர்ந்து அவருக்கு வரும். அந்த அளவு வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு நிச்சயமா தனியா ஒரு ரெட்டினா உண்டு, ஒரு கைரேகை உண்டுங்கிற அளவுக்கு அதை படைச்சிருவாரு. அவரை பத்தி இன்னும் அதிகமாவே பேசணும் அப்படின்னு சமீபத்துல கூட பேசிட்டு இருந்தோம். அவரை கூட அதிகமாக டிராவல் பண்ண வசந்த பாலன் சாரோட நானும் அவரும், பாலகுமாரன் சாரு அவருடைய நாவல்கள் அதை பற்றி மட்டுமே ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ விஷயங்கள் அவர் சொன்னார். சார் இந்தியன் டிஸ்கஷனில் அது எப்படி நடந்துச்சு, ஜென்டில்மேன் டிஸ்கஷனில் அவர் என்ன இது பண்ணுவார், எப்படி இருக்கும் அவரோட அப்ரோச் அப்படிங்கிறத பற்றிலாம் வியப்பாக இருந்தது கேட்கும்போதே. பாஷா படத்தில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. சரி, இப்போ இந்த காற்றின் மொழி இந்த மாதிரி இப்போ பொன்மகள் வந்தால் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. கட் பண்ணால் நீங்கள் அந்த ஆக்ஷன் படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. எது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆஸ் ரைட்டராக உங்களுக்கு வந்து? இப்போ என்னென்னா, நீங்கள் நிறைய மொழி படங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நிறைய மசாலா படங்கள் உலகம் முழுக்க அதான் எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் அப்படி இருக்கிற சூழலில் வந்து நம்ம காற்றின் மொழி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணணும், இல்லை இங்கே இருக்கிற ஒரு வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மெனக்கடல்கள் ஏதாவது இருக்கா? இல்ல அது கமர்ஷியல்? எனக்கு பை காட் கிரேஸ் இப்ப மசாலா படங்களே வர்றதில்ல. மசாலாங்கிற மேட்ரே அழிஞ்சு போச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா வகையான மசாலாக்கும் இருக்கணும். பாடல்கள் இருந்தே ஆகணும், லவ் ட்ராக் இருந்தே ஆகணும், செட்டு சாங்கு, ஃபாரின் சாங், இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க எங்க போனீங்கனாலும் கண்டென்ட் தான் எழுதுறோம். இப்ப இரும்புத்திரை ஹீரோ படம் அப்படின்னாலும் அதுல எவ்வளவு கண்டென்ட். ஹீரோ சிவகார்த்தியன் படம் அவ்வளோ பெரிய ஹீரோ, பட் அதுக்குள்ள அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஸோ இப்படி கண்டென்ட் இல்லாத படங்கள் வந்து இப்போ வர்றதே இல்லை. அது ஆடியன்ஸும் ஏற்றுக்கிறதுல, கிரியேட்டர்ஸுமே அங்கிருந்து இப்போ ஒரு ஆடியன்ஸாக இருந்து தானே கிரியேட்டராக வர்றாங்க. இப்போ புதுசாக வர்றவங்க யாருமே மசாலா படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பேக்கேஜ் இன்னைக்கு செல்லுபடி ஆகலை, அது ஃபெயிலியர்னு முடிஞ்சிருச்சு அந்த மாடல்.
ஐடியா அதுதான். பட் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அம்மாவை கடத்திடுவாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்துல இறந்துருவாங்க, இதெல்லாம் இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. இதெல்லாமே புதுசான, கடைசியில ஹீரோவும் வில்லனும் மோதிரம் தான். புரியுது. ஆனா அதுக்கு காரணம் எல்லாம் இன்னைக்கு புதுசா கிரியேட் ஆகுது. ஒரே காரணம் இல்லை. ஏதோ ஒரு குடோனுக்குள்ள 4 ட்ரம்மை வச்சு இப்படி கட்டி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது ஒரு 150 படத்துல பார்த்துருப்போம். அது அப்ப நம்மளுக்கு அது தப்பாவே தெரியல. ஆனா இப்ப வச்சிங்கன்னா அதெல்லாம் தப்பா தெரிஞ்சிடும் என்னது அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாமே ஆர்கானிக்கா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் கொண்டு வர்ற இயக்குனர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. அதுதான் தேவையாகவும் இருக்கு. சில பேர் நான் இந்த மாதிரி இப்போ மசாலான்ற ஒரு மேட்ரு வந்து கட்டாயம் வெளில போகுதுன்னு தெரியுது. ஓகே, இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் மாறுது, எல்லாம் மாறுது. சேம் டைம் அந்த ட்ரெண்ட்டை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஃபீல் குட்ன்றது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பூம் மாதிரி. இப்போ மலையாளத்தில் எடுக்கிற, தமிழ் எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு படம் பார்த்து நல்லா இருந்ததுன்னா நல்லா ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு ஒரு பெரிய விமர்சனம் வருது. இதுக்காகத்தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் போகிறாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்ட் காலத்தில் எடுத்து பார்த்தா சில படங்கள் இருந்துச்சு, பட் இருந்தாலும் மெஜாரிட்டி இந்த ஃபீல் குட் படங்களுக்கு போகிற ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஃபீல் குட் படங்கள் வரங்காட்டி அழுத்தமான கதையை சொல்லணும்னு யாராவது ஒரு எடுத்துகிட்டு வராங்க. இல்லை நான் ரொம்ப டார்க்கான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், இல்லை இப்படி வரது. இவன் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கா, இல்லை ஒரு ரைட்டிங் சார்ந்தே ஒரு பின்னடைவாக இருக்கா? நீங்கள் என்னன்னா, பொதுவாக ஆடியன்ஸ் ஒரு இந்த மீடியம்ல துன்பத்தை விரும்புறது இல்லை. ஸோ அந்த மாதிரி படங்கள் என்ன ஆயிருதுன்னா, டார்க் மூவி இதை ஏங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான பீப்புளோட கருத்தா இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ வரைக்கும் போன வருஷமே எடுத்துக்கோங்களேன், அதிக படங்கள் நீங்க சொன்ன இந்த ஃபீல் குட் வகைரா அதுதான். அந்த வகைரா வந்து இப்போ லப்பர் பந்த் ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இது எல்லாமே என்னன்னா மக்களுக்கு வந்து லார்ஜர் தன் லைஃப் எப்பவுமே வேணும். சினிமாவில் அவங்க தேடுறது எல்லாமே வந்து என்னால் செய்ய முடியாத என் ஹீரோ செய்கிறானா அப்படிங்கிறது முதல்ல என்னவா இருந்ததுன்னா, இப்போ ஒரு ரஜினி சார் காலகட்டத்தில் அல்லது விஜய் சார் வளர்ந்த காலகட்டத்திலாம் ஒரு அநியாயம் நடக்கும், என்னால் தட்டி கேட்க முடியாது. ஸோ அதை நான் போய் தட்டி கேட்குற ஹீரோஸே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. இப்போ ஓரளவு சோசியல் மீடியாவில் எல்லாருமே தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட மனநிறைவுக்காகுது. இது எனக்கு தப்பா படுதுங்கிறத எழுத தெரிஞ்சவங்க எழுதிடுறாங்க, பதிவு பண்ணிடுறாங்க, பேசிடுறாங்க. அப்புறம் அந்த படங்களும் நிறைய பெரிய லார்ஜர் தன் லைஃப் அந்த படங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்ததும் தகட்டிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கிறேன், என் குடும்பத்துக்குள்ள எனக்கு அன்பு கிடைக்குதுங்கிறது இப்போ வந்து லார்ஜர் தன் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அந்த தெருவே பார்த்துக்குதுங்கிறது நம்ம இங்கே இப்போ பார்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். ஸோ பார்க்க முடியாத திரையில பார்க்குறோம். இங்கே ஒருத்தன் ஃபேக் சர்டிஃபிகேட் பண்ணுறான், இன்னொருத்தனோட வேலையே திருடுறான், ஆனால் அவன் வந்து ஒத்துக்கிறான். இதை நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவன், தலைக்கு மேலே உட்காந்துருக்கிறவன் என்னோட தகுதி இல்லாதவனா இருக்கிறான், அவன் ஒத்துக்கிட்டானா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த தவறு செய்யறவன் நானே அந்த தவறு செஞ்சுட்டேன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு திருப்தி ஆகிக்கிறான். இப்படி இது எல்லாமே இன்னைக்கு கதைகளா மாறுதுங்கிறது வந்து உங்களுக்கு காண கிடைக்காத விஷயம் ஆயிடுச்சு இதெல்லாம். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல் குட்ங்கிறது தேவையா இருக்கு ஆடியன்ஸ்க்கு. அதான் இப்போ என்னன்னா, அதனால வந்து இப்போ எப்படி சொல்றது, உள்ளுக்குன்னு ஒரு மலையாளத்தில் படம் வந்துச்சு. அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இங்கே தமிழில் இப்போ கொட்டுக்காளி, நம்ம சொல்ல போனால் கொட்டுக்காளி, இவங்கெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறதே வந்து ஒரு வேற விதமாக இருக்கு இல்லையா? இந்த கிளைமேக்ஸ் எனக்கு செட் ஆகலை, இல்லை இந்த படம் வந்து ரொம்ப ஏதோ செட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் நல்ல படங்களா இருக்கும். அவர் எழுதுறது பார்த்தீங்கன்னா ரைட்டிங்காக நல்ல படங்களா இருக்கும், அது மேக் பண்ண விதங்களா இருக்கும். இல்லை இதுதான் ஆடியன்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸ், இன்ட்ரோல் பிளாக்கு இப்படின்னு பேசுறது எல்லாமே வந்து தேவையற்றது. எனக்கு இந்த படம் என்ன பண்ணுச்சு, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, முதல்ல நம்ம ஊர்ல இந்த இன்டர்வல் பார்க்கணும்னு ஒன்று விடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து திரைக்கதை ஆசிரியர்களுக்கு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பெரிய தலைவலின்னு உங்களுக்கு தெரியாது. ஹாலிவுட் படங்களுக்கு இன்டர்வலே கிடையாது. ஆனா நீங்க ஒடிசியே போய் உட்காந்தாலும் நீங்க இன்டர்வல் விட்டுருவாங்க, பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து மிச்ச படத்தை பாருன்னு. அவங்க ஆளுக்கு ஒரு இடத்துல இன்டர்வல் டபக் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதையா அதுவும் நம்ம ஊர்லயாவது ப்ராப்பரா கொண்டு வந்து இன்டர்வல் நிற்கும். முன்னத்த செகண்ட் வரைக்கும் எங்க இன்டர்வல் வரப்போன்னு தெரியாது. மறுபடியும் ஞாபகம் வச்சு படம் பார்க்கறதே போதும் ஆயிருது. ஓடிடியில பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சுக்க முடியுது அந்த இதை பத்தியே. ஸ்பைடர்மேனுக்கு போனீங்கன்னாலும் சரி, இதுக்கு போனீங்கன்னாலும் சரி, இங்க இன்ட்ரோல் விட்டுருவாங்க. உள்ளுக்கு கொட்டுக்காளி வகையாக எல்லாமே வந்து நீங்க இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வச்சே பார்க்கக்கூடாது. கிளைமேக்ஸ் எனக்கு கொட்டுக்காளி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்ன படம் முடிச்சுதான் அப்படின்றாங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவங்க ஒரு 4-5 பேரு. ஆமா, இல்ல அது என்னாச்சுன்னே தெரியலையே. ஏன் உனக்கு தெரியும்? அந்த ஒரு நாள் அவன் போனா அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஒரு விஷயத்த. அந்த பொண்ணுக்கு பைத்தியம் கிடையாது, இல்ல இது வேற, அவளுக்கு நினைச்சதை செய்ய முடியாதனால அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு அந்த டிராவல் அழகா காமிச்சிருக்கிறான். வந்தது எல்லாமே குறியீடு, நடுவுன்னு இருந்த காலமாடுல இருந்து ஒவ்வொன்றும் ஒரு குறியீடு. இது வந்து அந்த பிரெஞ்சு வேவ் சினிமா,
ஈரான் வேவ் சினிமாக்கு அதாவது நம்ம ஊர்ல உலக சினிமா வரலன்னு சொல்லுவோம். வந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்காம கடந்து போயிட்டே இருப்போம். அது மாதிரி கொட்டுக்காலைலாம் ரொம்ப முக்கியமான சினிமா. என்னன்னா இங்க பெருவாரியான மக்கள் பார்த்தாதான் அது வர்த்தகம் இருந்தாதான் அவங்களுக்கு இது அடுத்தது ஏதாவது அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. ஸோ வர்த்தகத்துல யார் முன்னணியில் வர்றாங்களோ அவங்க தான் பெரிய டைரக்டருங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கே ஒரு கற்பனை இருக்கு. அப்பெல்லாம் கேபி சார் இவ்வளவு பட்ஜெட் படம் பண்ணதில்லை. அவரு ஹீரோக்குள்ள உருவாக்குனாரே தவிர அவரு ஹீரோஸ் வச்சு பண்ணதில்லை. அது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய ஹீரோக்களை வச்சு யார் பண்றாங்களோ அவங்க தான் பெரிய டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் புதுசா செட் ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு. முன்னாடி அப்படி கிடையாது. மகேந்திரன் சார் ரஜினி சார் வச்சு பண்ணாலுமே அது ஒரு ஸ்டார் படமா இருக்காது. தப்பு தளங்கள்லாம் அப்படித்தானே நீங்க? ஆமா, முள்ளு மலரும் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு முள்ளு மலரும் அந்த காளிங்கிறது எத்தனை கேரக்டர்களுக்கு உதாரணம். ஆனா அது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியா இருக்குமே தவிர கமர்ஷியல் எல்லைக்குள்ளேயோ அந்த பாட்டு ஹீரோ போனா அடிச்சா 10 பேர் அடிச்சா 300 பேர் அடிச்சாங்கிறது மாதிரி எந்த படமும் இருக்காது. பாரதிராஜா சார் எத்தனை படங்கள் ஹீரோ படங்கள் பண்ணியிருப்பாரு. ஹீரோ படங்கள் அவர் சறுக்கடாம அமைஞ்சதே தவிர அவர் மனசார எடுத்த அந்த கதை படங்கள் கதையை ஒட்டி அவர் போனது எல்லாமே ஒரு கொடி பறக்குது போகல. ஏன்னா தெரியும் இவர் பக்கம் போறதா அவர் பக்கம் போறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேப்டன் வச்சு தமிழ்ச்செல்வன் எடுத்தாரு போகல. இவரு பாக்யராஜ் சாருமே சொக்கத்தங்கம் அவர் பண்ண வேண்டிய கேரக்டர் இவர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சொக்கத்தங்கம் எல்லாம் ஆக்சுவலா அந்த சமயத்துல நல்லா தான் போச்சு. இருந்தாலும் அந்த பாக்யராஜ் சாரோட உச்சம் அதில் இருக்காது. கேப்டன் படத்தோட ஆக்ஷனும் இருக்காது. இப்படி அதே ஃபீல் குட் கண்டென்ட். சோ அப்போ தன்னுடைய கதைகளை ஸ்ட்ராங்கா இருந்த இயக்குனர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஸ்டாரா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ஸ் அவங்களுக்கு தேவைப்படல. தே ஒன்லி ஸ்டார்ஸ் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்டார் கூட இருக்கிற டைரக்டர்கள் தான் ஸ்டாருங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ கொட்டுக்காளி டைரக்டருக்கு அந்த ஒரு ஸ்டார் டைரக்டரா இருந்திருக்கணும் அவரு. கரெக்ட். அது மாதிரி படங்கள் பண்றவங்க. ஆமா. ஸோ அது இன்னைக்கு ஆடியன்ஸ் போக போக அந்த கவனமும் கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு சிறை ஓடுது, தலைவர் தம்பி தலைமையில் ஓடுது, இதெல்லாம் ஆடியன்ஸ் போடுற ஓட்டு தான். ஸோ இந்த இயக்குநர்கள் மேல அவங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் கொடுத்து இதே அளவுக்கு தரத்தோட கொடுக்கும்போது அவங்க கவனிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கொட்டுக்காளி இல்லை, ஒரு 4 கொட்டுக்காளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயக்குனர் பத்தி நிச்சயம் பேசப்படுவாங்க தான் நினைக்கிறேன். இப்போ வெற்றிமாறன் சார்லாம் அங்கிருந்து அறைவானார். அவரோட எப்படி ஆடுகளம் பேசப்பட்டதை விட விசாரணை ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு பிடிச்சி போய் பார்த்ததை நான் கவனிச்சேன். நான் தியேட்டர்ல ஒரு நிசப்தத்தோட ஒரு பயத்தோட விசாரணையை ஆடியன்ஸ் பார்த்ததை நான் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா பார்த்துட்டு இருந்தேன். எப்ப வேணாலும் நம்மளை தூக்கி இதே மாதிரி அடிச்சு பேசினாங்கன்னு நம்ம கிட்ட ஒன்றும் இல்லைன்னு இன்டர்வல்ல பேசிட்டு இருந்ததாகட்டும், அவங்கள ஷூட் அவுட் பண்ணும்போது நடக்கிறதாகட்டும், எப்பா அப்படின்னு ஒரு மிரட்சியோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பொல்லாதவன், ஆடுகளம் எல்லாமே ஒரு ஸ்டார் ஓரியன்ட் ஒரு ரெகுலர் மூவின்னு பார்த்தா விசாரணையில வேற ஒன்று செஞ்சுதான் அவர் மக்கள் மனதில் பயங்கரமா இடம் பிடிக்கிறார். ஸோ இந்த டிராவல்லையும் அவங்க எவ்வளவு உறுதியோடு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஆடியன்ஸ் அந்த இடத்த கொடுப்பாங்கன்னு தோணுது. நன்றி. நன்றி.